Hello everyone, இப்போ நம்ம second sum பார்க்கலாமா? Discuss the nature of solution of the following system of equation. Nature of solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Nature of solutionல வந்து 3 types இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? என்னென்ன types? Unique solution, infinite solution, no solution. இது என்ன மெத்தடில் வரும்? யூனிக் சொல்யூஷன்னா ஏதாவது சம் வேரியபிளோட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. இன்ஃபினிட் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து 0 = 0ன்னு போடுறது. நோ சொல்யூஷன் அப்படின்னா 0 நாட் ஈக்குவல் டு இந்த சைடு ஏதோ சம் வேல்யூ 1 or 2 எது வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும், அது நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x + 2y - z = 6 - 3x - 2y + 5z = -12 x - 2z = 3. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம வந்து அது யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபினிட் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா 2y கேன்சல் ஆகுமா, +2y - 2y கேன்சல் ஆகும். ஸோ ஃப்ரம் 1 and 2 x + 2y - z = 6 - 3x - 2y + 5z = -12. இப்போ 2y கேன்சல் ஆயிருமா, பேலன்ஸ் -2x + 5z 1z 4z = பெரிய நம்பரோட சிம்பிள் -6. இப்போ இந்த 3 டேர்ம்ஸும் வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, ஸோ நம்ம டிவைடட் பை 2 கொடுப்போம். -x z -3. இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கா? தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? x - 2z = 3. அதே நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? -x + 2z = -3. ஸோ வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபோர்த், தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x - 2z = 3. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் -x + 2z = -3. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 0 = 0. 0 = 0 நம்ம என்ன சொன்னோம்? இன்ஃபினிட் சொல்யூஷன். அப்போ நான் என்ன எழுதணும்? the number of the system has infinite number of solution. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2y + z = 3 ப்ராக்கெட்குள்ளே -x + 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் -x + 3y - z = -4. தேர்ட் ஒன் 3x + 2y + z = -1/2. இப்போ நம்ம இதை எழுதுவோமா? 2y + z = இந்த 3 உள்ளக்க ப்ராக்கெட்குள்ளே இருக்கனாட்டி இந்த ரெண்டு வேல்யூலையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா. -3x + 3. இப்போ இந்த +3 இங்கே கொண்டு வந்துடலாம். +3x இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு 3x + 2y + z = 3. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து அதை எழுதிக்கலாம். -x + 3y - z = -4. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் 3x + 2y + z = -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 வந்து டிவிஷனில் இருக்குது, இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறுமா. ஸோ வந்து 2 3x + 2y + z = -1. இப்போ இந்த 2 உள்ளக்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 3s are 6x + 2 2s are 4y + 2 1s are 2z = -1. இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 6x வருமா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் செஞ்சோம்னா
நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். கிராஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2, அதாவது 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 3x + 2y + z equal to 2 into 3. So 3 × 2 6x plus 4y plus 2z is equal to 6. இதை வந்து நம்ம fourth equation அப்படின்னு எடுத்துக்கலாம். From 3 and 4, third equation என்ன 6x plus 4y plus 2z is equal to -1. அதே fourth equation 6x plus 4y plus 2z is equal to 6. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்டா நமக்கு இந்த எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? ஸோ இது வந்து 0 is equal to -617. ஸோ வந்து இப்போ வந்து 0 is not equal to -7. The system has no solution. ஏன்னா நமக்கு நாட் ஈக்குவல் டுன்னு வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொடுத்துருக்காங்க y plus z divided by 4 is equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. இதை ஒரு ஈக்குவேஷன் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is equal to 27 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 2 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம வந்து இதை ரெண்டு ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணிவிட்டு செகண்டு இந்த இதையும் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு y plus z divided by 4 is equal to z plus x divided by டிவிஷனில் இருக்கிறது இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 3y plus z is equal to இந்த சைடு இருக்கிறது இங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 4z plus x. அப்போது 3y plus 3z is equal to 4z plus 4x. இப்போ நம்ம இந்த 3y plus 3z இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போனா 4x plus 4z minus 3y இந்த சைடு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கிட்ட மைனஸாக மாறும். இப்போ -3z is equal to 0. அப்போது 4x minus 3y இங்கே 3z 4zன்னு இருக்குது. ப்ளஸ் மைனஸ் பெரிய இதோட வேல்யூ ப்ளஸ் சிம்பிள். ப்ளஸ் z is equal to 0. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மே எடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. இப்போ இதையும் அதே மாதிரி கிராஸாக இந்த சைடு கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 2z plus x is equal to 3x plus y. 2z plus 2x is equal to 3x plus 3y. இப்போ நம்ம இந்த ஃபார்மை இந்த சைடு கொண்டு போகலாம். அதாவது 3x plus 3y minus 2z minus 2x is equal to 0. அப்போ 3x minus 2xனா x plus 3y minus 2z is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. x plus y plus z is equal to 27. இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷனை தன்னால் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் -3y plus 3yன்னு இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x minus 3y plus z is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் x plus 3y minus 2z is equal to 0. இப்போ இது ரெண்டே எடுத்தோம்னா 3y கேன்சல் ஆகும். 5x minus z is equal to 0. இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எதை கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x minus 3y plus z. நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி ஒய்யை தான் கேன்சல் பண்ண பார்க்கணும்.
ஓகேவா? அப்போனா இப்போ நம்ம இது -3y இருக்குது. அப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × x + y + z = 3 × 27. 3x உள்ளக்க தனி மல்டிப்ளை பண்ணணும். 3y + 3z = 327 are 81. இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண ஃப்ரம் 1 and 5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x - 3y + z = 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? 3x + 3y + 3z = 81. இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7x + 4z = 81. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண பார்க்கலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? இது மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. அப்போனா இங்கே வந்து z தான் இருக்குது, இங்கே 4z இருக்குது. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5x - z = 0 × 4. 5 4s are 20. 4 5s are 20. x - 4z = 0. 0 தான் வரும். இதை சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் புரியணுன்றக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஈக்குவேஷன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃப்ரம் 5 and 6. Fifth equation 7x + 4z = 81. 20x - 4z = 0. இப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ 27x = 81. x = 81 / 27. அப்போ நமக்கு xோட வேல்யூ 121 3. xோட வேல்யூ 3. xோட வேல்யூ 3ன்றதை வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? சப் 6 x = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஈக்குவேஷன் என்ன? 20x - 4z = 0. இப்போ 20 × 3 - 4z = 0. 60 - 4z = 0. ஸோ வந்து 4z இங்கிட்ட போயிடுச்சுன்னா 4z = 60. ஸோ z = 60 divided by 4. ஸோ z = 150. அப்போ z-ஓட வேல்யூ 15. இப்போ நமக்கு வந்து x-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் x = 3, z = 15. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x - 3y + z = 0. 4xோட வேல்யூ 3 - 3y தெரியாது ப்ளஸ் zோட வேல்யூ 15 = 0. 12 - 3y + 15 = 0. இப்போ வந்து இந்த 3y நம்ம இங்கிட்ட கொண்டு போயிடலாம். 3y = 12 + 15 27. So y = 27 divided by 3. So y = 9. நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிளோட வேல்யூ கிடச்சிருச்சு. x = 3, y = 9, z = 15. So this is contradiction. இது அப்போ the system has unique solution. வேரியபிளுக்கு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.